ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் ஹேர் செல்ஃப் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டெக்கில் இருந்து 3 கார்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த டெக்லேருந்து ஒரு 3 கார்டு எடுக்கலாம். என்ன மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யுவர் ஹார்ட் ஆல்வேஸ் நோஸ் த வே, சிம்ப்ளி ட்ரஸ்ட் இட் அப்படின்றது வந்திருக்கு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. உங்களுக்கு என்ன கைட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுடைய இன்ட்யூஷன், அதை கேளுங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். யூ ஆர் எ beacon ஃபார் அதர்ஸ் டு ஃபாலோ, ஸோ டோன்ட் ஹைட் த பிரைட் லைட் யூ ஆர் அப்படின்றது வந்திருக்கு. நீங்கள் எப்படி பட்டவங்க அப்படின்னா, ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி தூரத்தில் இருந்தாலும் அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு தெரியும். உங்களுடைய வெளிச்சத்தை மறைக்காதீங்க. உங்களுடைய வெளிச்சம் அப்படின்றது நீங்கள் எந்த இதில் நீங்கள் இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு தேவைப்படுது. உங்களுடைய வெளிச்சம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தேர்ட் கார்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு, ஸ்டார்ம்ஸ் மே பிரிங் பேஷன் பட் நாட் பீஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த புயலுக்கு அப்புறம் வர்ற அமைதி எப்படி இருக்கும். மேபி நீங்கள் ஒரு விஷயம் அது உங்கள் லைஃப்க்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, இல்லை உங்களுடைய லைஃப்க்கு அது ஏற்றது இல்லையா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் அதில் உங்களுக்கு அதில் பேஷன் இருக்கலாம், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கலாம், ஒரு உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் அது பீஸ் அப்படின்றது கொடுக்காது. உங்கள் லைஃப்பில் அது ஸ்டார்ம் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு புயல் மாதிரி ஒரு அந்த அன்கண்டிஷனாக ஒரு விஷயம் இருக்குது. பட் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது அதில் ஒரு பீஸ் இருக்காது. அவ்வளோதான், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், பட் பீஸ் இருக்காது. ஸோ அதை இங்கே சொல்ல வர்றாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் லைஃப் பர்பஸ் உங்களுக்கு இருக்குது, அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம். என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் அதை இப்போதைக்கு நீங்கள் வெளியே காமிக்கிறதில்ல, இல்லை அது தோன்றதில்லை, இல்லை அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்க்க சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ சில விஷயத்துக்கு நீங்கள் இது ஆசையாக கூட இருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷ் இருக்கலாம். பட் அது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம் தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் சந்தோஷம் கொடுக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இங்கே. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு கார்டு நான் எடுக்கிறேன், உங்களுக்காக என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். As you connect to spirit, you draw closer to your higher self. Wow, சூப்பரான கார்டுங்க. எனக்கு இந்த டெக்லேயே பிடிச்ச கார்டு இது தான். ஸோ இந்த கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு தனித்திறமை, இல்லை ஒரு கடவுளுடைய ஒரு கிஃப்ட் அப்படின்றது ஒரு பொக்கிஷம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கையில். ஒரு பெரிய ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம், புதையல் அப்படின்னு சொல்லலாம். அந்த புதையல் என்ன அப்படின்னா, காசு பணம் கிடையாது. நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலி கனெக்டட், டிவைன் கனெக்ஷன். உங்களுக்கு அதிகமான ஒரு ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க. அதனால் இந்த 2 விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ இது ஹையஸ்ட் செல்ஃபோட கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவலோட கனெக்ஷன் அது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், சூசன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ், நான் இங்கேயே சொல்லிட்டேன், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு லைஃப் டைம் இருக்குது, அதை கவனிக்கிறது இல்லை. அதுதான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ அது மறந்துட்டீங்க,
ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, இந்த ப்ரெசென்ட் லைஃப்பில் வந்து என்ன பண்ணணுமோ அந்த பிளேஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த பிளேஸ் வந்து இந்த ப்ரெசென்ட் லைஃப்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த பர்பஸ் இருக்குது. அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து முக்கியமாக இது வந்து டிவைன் கனெக்டடோட இருக்குது. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து லைஃப்பில் இருக்குது இன் ஃப்யூச்சர். அது வந்து எப்போ அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து கனெக்ட் ஆகும் போது தான் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக ஒரு பிளேஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கடவுள் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த பிளேஸை வந்து நிலைநிறுத்துங்க, அதில் வந்து ஸ்டெபிள் கொண்டு வாங்க. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த கார்டுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றது பார்க்குறதுக்காக க்யூரியஸாக தான் எடுத்தேன், என்ன வரும் அப்படின்றது. கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு, இந்த 2 கார்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு கார்டு மட்டும்தான் இங்கே மேட்ச் ஆகலை. அட் ப்ரெசன்ட் போயிட்டுருக்கிற சுச்சுவேஷன் இதுதான் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷன் வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிச்சுவேஷன் மாற்றிக்கோங்க, உங்களுடைய ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. பர்பஸ் இருக்குது, உங்களுடைய லைஃப் பர்பஸ் இருக்குது. நீங்கள் இது வந்து முன்னாடி இருந்தே, இது வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் இது தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து இப்போ இருந்து கிடையாது, உங்களுடைய ஆன்செஸ்டருடைய கிஃப்டாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் இருக்கலாம். ஸோ சம்திங் அந்த இதில் தான் கனெக்ட் ஆகினா மெடிடேஷன் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு யோகாஸ் இருக்குது, ஒரு எனர்ஜி வைஸ் உங்களுக்கு வந்து அந்த சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து தெரியுது. ஸோ நடுவில் வந்த ஒரு இதனால உங்களுக்கு வந்து சம் சேஞ்ச், உங்களுக்கு மைண்ட் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, சம் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியல. அதுதான் இங்கே கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஆகி வெளியே வாங்க. ஸோ உங்களுடைய பர்பஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ இந்த 3 கார்டும் பார்த்துடலாம். இந்த 3 கார்ட்லேயும் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட் நித்ரா, காடஸ் ஆஃப் ஸ்லீப். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் நீடட். Prioritize rest and rejuvenation. Allow yourself to recharge. Practice yoga, nidra for deep relaxation. நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பவர் இருக்குது, ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஒரு வெளிச்சம் உங்களுக்கு இருக்குது, அந்த பிரைட்னிங் இருக்குது. அதை வந்து வெளியே கொண்டு வாங்க. ஈஸி கிடையாது இந்த கார்டு உங்களுக்கு வர்றதுக்கும் இந்த கார்டு உங்களுக்கு வர்றதுக்கும். உங்களுக்கு இந்த கார்டும் மேட்சாக உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு நித்திரையில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்காங்க. அந்த பேலன்ஸ் கொண்டு வாங்க. இப்போ ரெஸ்ட்டு கூட உங்களுக்கு தேவை இருக்கலாம், மேபி உங்களை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம், உங்களை ஹெல்த்தை பார்த்துக்காமல் இருக்கலாம், இல்லை வந்து நிறைய ஒரு ஒர்க் பண்ணி ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, பிடிச்சது சாப்பிடுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்லீப் அப்படின்றது வந்து டைமுக்கு வந்து ஒரு டைம் ரொட்டீன் பண்ணிக்கோங்க. டீப் ரிலாக்ஸேஷனுக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, டிஸ்கவர் பண்ணுறதுக்கு அந்த மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த கார்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். 5 சட்டம். மதர் ஆஃப் சர்பன்ஸ் அப்படின்றது வந்திருக்கு, அதாவது சர்பன்ஸுடைய அம்மா. ஓகே, ஸோ கத்ரு, மதர் ஆஃப் சர்பன்ஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அஹெட். நேவிகேட் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் வித் விஸ்டம். Be adaptable. Chant Nag mantras for wisdom in complex situation. Om Nagaya Namaha அப்படின்றது வந்திருக்கு. இது வந்து எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது, மனசு வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். இந்த கார்டு எனக்கு வந்து பார்க்கும்போது நீங்கள் ராகு திசை கேது திசை இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. சிலருக்கு சனி திசை செவ்வாய் திசை கூட இருக்கலாம், செகண்ட் சாய்ஸ். நீங்கள் வந்து 7 சீரீஸ் 8 சீரீஸ் 4 சீரீஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகம் இந்த ரீடிங் பார்க்குறீங்க. இல்லைனா சிலருக்கு 9 சீரீஸ் 3 சீரீஸ் கூட இருக்கலாம். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மனசு வந்து ஒரு அலப்பாஞ்சிட்டே இருக்குது. சில சுச்சுவேஷனில் போய் ஒரு ஆக்டிக்கில் மாட்டிருக்கலாம். இது வந்து சிலருக்கு வந்து தொழிலில் இருக்கலாம் இஷ்யூஸ், இல்லைனா வந்து மேரேஜில் இருக்கலாம், இல்லை செப்ரேஷனில் இருக்கலாம், இல்லை அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பேஷன் அப்படின்றது மட்டும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் வந்து உங்களை மீறி போயிட்டுருக்கு, அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சிவன் கோயில் போயிட்டு வரலாம், நாகத்தை வந்து வழிபடலாம். எங்கெங்கே நாகம் இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அங்கே போய் பால் அபிஷேகம் பண்ணலாம். அந்த உக்ரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து குறையும். அந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். சேர்ந்துருக்கிற நாகம், இல்லை செப்ரேஷன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்ரேஷன் இருக்கீங்கன்னா சேர்ந்துருக்கிற நாகத்துக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்கள். இதே வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னா நார்மல் தனியாக இருக்கிற நாகத்துக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதர் சாய்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரலாம், பத்மநாப சுவாமி கும்பிட்டு வரலாம், புத்து கோயில் போயிட்டு வரலாம். அதர் வேறு சொல்லணும் அப்படின்னா நாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம், காலஹஸ்ரீ, இதெல்லாம் வந்து ஒன்ஸ் போயிட்டு வந்தால் கூட போதும். சம்திங் இந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களால் வெளியே வர முடியும். அதே சமயம் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் லக்ஷ்மி நாராயண டெம்பிள் போயிட்டு வாங்க. டீப்பாக இருக்குது இது கொஞ்சம் இந்த கார்டு. ஸோ ஓம் நாகாய நமக, ஓம் நாகாய நமக இந்த மந்திரம் வந்து சொல்லிட்டே வாங்க. ஸோ தேர்ட் கார்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். கங்கா ரிவர் கோடஸ், பியூரிஃபை யுவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், சீக் இன்னர் கிளென்சிங், offer prayers to Ganga for purification, add Ganga water in your bathing water. ஓகே, ஸோ இங்கே என்னென்னா உங்களுடைய ஒரு தாட்ஸ் ஆக்சுவலி இங்கே இந்த சுச்சுவேஷன், இந்த 2 சுச்சுவேஷன் உங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் வந்து ப்யூரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃபர் ப்ரேயர்ஸ் டு கங்கா. அடிக்கடி நீங்கள் பூஜை பண்ணுங்கள், கங்காவை நினச்சி பூஜை பண்ணுங்கள். ஃபார் ப்யூரிஃபிகேஷன், உங்களுடைய லைஃப்பில் வந்து ப்யூரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணணும். முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த கங்கா இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். காசிக்கு போயிட்டு வரலாம், மிஸ்கேஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணியில் நீங்கள் கங்கா வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் தலைக்கு வந்து நீங்கள் குளிக்கலாம். கங்காதேவியை நினச்சி அந்த தலை குளிங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ப்யூரிஃபிகேஷன் உங்கள் மனதளவில் உங்களுக்கு கிளன்ஸ் அப்படின்றது வந்து ஆகும். மனதளவில் மைண்ட் அளவில் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து கிடைக்கும். உங்கள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிக்சட் எனர்ஜி தான். இது ஒரு ரொட்டீனில் போயிட்டுருக்கீங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு பீஸ் கொண்டு வாங்க, ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் திங்கிங் வேணாம் சில விஷயத்துக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு ஃப்யூச்சர் நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கு இந்த லைஃப் பர்பஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் இங்கே வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.